ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது உங்க அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாலிட்டி சம்மந்தமான ஒரு கண்டென்ட் தாங்க பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமானது கூட. ஓகேங்களா? இது ஸ்கூல் புக்ல கிடையாது. ஓகேங்களா? ஸ்கூல் புக்ல ஒரு சின்ன ஜிஸ்ட் மாரிக்கல் தான் குடுத்துருப்பாங்க. ஓகே வாங்க பார்ப்போம். என்ன கண்டென்ட்னா, லோக் ஆயுக்தா. நேத்து என்ன பார்த்தோம்னா, லோக் அதாலத் பார்த்தோம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா, லோக் ஆயுக்தா பார்க்க போறோம். ஓகேங்களா? லோக் ஆயுக்தா. இந்த லோக் ஆயுக்தா பத்தி பார்ப்போம் வாங்க. முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட மாநில அரசு அலுவலர்கள் ஆகியோரின் ஊழல் புகாரினை விசாரிக்கும் மாநில அளவிலான அமைப்பு தான் லோக் ஆயுக்தா. ஓகேங்களா? இந்த லோக் ஆயுக்தாங்கிறது என்னன்னா, ஊழலை வந்து விசாரிக்கிற ஒரு அமைப்பு. ஓகேங்களா? இதுவே தேசிய அளவுல விசாரிச்சாங்கன்னா அதுக்கு பேரு சென்ட்ரல் லெவல்ல விசாரிச்சாங்கன்னா லோக் பால்னு சொல்லுவாங்க. இதுவே மாநில அளவுல விசாரிச்சாங்கன்னா லோக் ஆயுக்தா. ஓகேங்களா? சென்ட்ரல் லெவல்ல பார்த்தீங்கன்னா லோக் பால்னு வரும். ஊழலை விசாரிக்கிற அமைப்புக்கு பேரு. இதுவே ஸ்டேட் லெவல்ல பார்த்தீங்கன்னா லோக் ஆயுக்தா. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இது யார் பரிந்துரைப்படி ஏற்படுத்துறாங்கன்னா, முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு. இந்த முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு யார் தலைமையில உருவாக்கப்பட்டிருக்குன்னா, மொரார்ஜி தேசாய் தலைமையில. ஓகேங்களா? மொரார்ஜி தேசாய் தலைமையில. நம்ம மொரார்ஜி தேசாய் யாருன்னு பார்த்திருப்போம்? நம்மளுடைய பிரதமர் பார்த்திருப்போம். எந்த டைம்ல இருந்திருப்பாருன்னா, 1977ல இருந்து 79 வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? 1977ல இருந்து 79 வரைக்கும் இருந்திருப்பாங்க. மொரார்ஜி தேசாய் தான் இந்த கமிட்டி ஆரம்பிச்சிருப்பாங்க. மண்டல் கமிட்டிய இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? மண்டல் குழு. ஓகே. இப்போ முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு டாபிக் வரும். முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு யார் தலைமை வச்சிருப்பாங்கன்னா, மொரார்ஜி தேசாய் தலைமை வச்சிருப்பாங்க. எந்த வருஷம்னா 1966ல இருந்து 69. ஓகேங்களா? இந்த பரிந்துரைப்படி தான் எதை உருவாக்குறாங்கன்னா, லோக் ஆயுக்தா உருவாக்குறாங்க. ஓகேங்களா? யாருடைய பரிந்துரைப்படி லோக் ஆயுக்தா உருவாக்குறாங்கன்னா, முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு யார் தலைமைனா, மொரார்ஜி தேசாய். ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டம் 2013 படி ஒவ்வொரு மாநிலமும் லோகாயுக்தா அமைப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஓகேங்களா? லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டம் 2033 படி தான் ஒவ்வொரு ஸ்டேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோகாயுக்தாவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மத்தியில் லோக்பால் அமைக்கப்பட்ட ஒரு வருடத்திற்குள் மாநிலங்கள் தங்கள் விதிமுறைகளை பயன்படுத்தி லோகாயுக்தா அமைப்பை நிறுவ வேண்டும். இது வந்து ஒரு ஆர்டருங்க. ஓகேங்களா? லோக்பால் வந்து மத்தியில ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ள எல்லா ஸ்டேட்டும் லோகாயுக்தாவை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? லோகாயுக்தாவை எல்லா இடமும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், முதலில் லோக் ஆயுக்தாவை நடைமுறைப்படுத்திய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. முதலில் லோக் ஆயுக்தாவை நடைமுறைப்படுத்திய மாநிலம் ஏன்னா மகாராஷ்டிரா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இதுல ஒரு கொஞ்சம் ட்விஸ்டான கண்டென்ட் இருக்கு. முதலில் லோக் ஆயுக்தா சட்டம் இயற்றிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா. ஓகேங்களா? ஒடிசா தான் ஃபர்ஸ்ட் சட்டம் இயற்றுது. ஆனா அதை நடைமுறைப்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் நடைமுறைப்படுத்தியிருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் சட்டம் இயற்றுனது எந்த மாநிலம்னா ஒடிசா. இதுவே ஃபர்ஸ்ட் நடைமுறைப்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா? இவங்க வந்து 1970ல சட்டம் இயற்றுறாங்க. ஆனா நடைமுறைப்படுத்தினாங்களா? இல்ல. ஆனா மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திடுவாங்க. ஓகேங்களா? ஒடிசா எப்போ நடைமுறைப்படுத்துதுன்னா 1983 தான் நடைமுறைப்படுத்துது. நெக்ஸ்ட், லோக் ஆயுக்தா அமைப்பானது அனைத்து மாநிலங்களிலும் ஒரே மாதிரியாக இல்லாமல் வேறுபட்டு இருக்கிறது. லோக் ஆயுக்தா வந்து எல்லா ஸ்டேட்லயும் ஒரே மாதிரிக்குள்ள கிடையாது. வேற வேற மாதிரிக்குள்ள இருக்குது. ஓகேங்களா? ராஜஸ்தான், கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் உப லோக் ஆயுக்தா அமைப்பு இருக்குது. ஓகேங்களா? இது அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல. நெக்ஸ்ட் பாருங்க. லோக் ஆயுக்தா அரசுக்கு பரிந்துரை மட்டுமே அளிக்கும், தண்டனை அளிக்க அதிகாரம் இல்லை. லோக் ஆயுக்தாக்கு பரிந்துரை மட்டும் தான் கொடுக்குற இது இருக்குது. ஆனா தண்டனை அளிக்கும் அதிகாரம் இல்லை. நம்ம நேத்து ஒண்ணு பார்த்தோம். லோக் அதாலத்துக்கு போய் நம்ம ஒரு கேஸ் சம்பந்தமா போனோம்னா அதுக்கப்புறம் மேல்முறையீடு பண்ண முடியாது. ஓகேங்களா? அதான் இறுதி மேல்முறையீடா இருக்கும். அதுக்கு மேல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா மேல்முறையீடு பண்ண முடியாது. இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. லோக் ஆயுக்தா ஆண்டறிக்கையை யார்கிட்ட சமர்ப்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர்கிட்ட சமர்ப்பிக்குது. ஓகேங்களா? யார்கிட்ட? ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறது. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டுல லோக் ஆயுக்தா சட்டம் எப்போ கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா 2018ல கொண்டு வராங்க. தமிழ்நாட்டுல லோக் ஆயுக்தா சட்டம் எப்போ கொண்டு வராங்கன்னா 2018ல. ஓகேங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் பண்ணிடுவோம் இது எல்லாத்தையும். லோக் ஆயுக்தா ஃபர்ஸ்ட் லோக் ஆயுக்தான அமைப்பு இருக்குது. லோக்பால் வந்து சென்ட்ரல் லெவல்ல. ஓகேங்களா? ஸ்டேட் லெவல்ல எதுன்னு பாத்தீங்கன்னா லோக் ஆயுக்தா. ஸ்டேட் லெவல்ல எதுன்னு பாத்தீங்கன்னா லோக் ஆயுக்தா. இது வந்து என்ன அமைப்புனா ஒரு ஊழலை விசாரிக்கிற அமைப்பு தான் இது. ஊழலை விசாரிக்கிற மாநில அளவிலான அமைப்பு தான் இது. நெக்ஸ்ட், இது யார் பரிந்துரைப்படி உருவாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு பரிந்துரைப்படி உருவாக்குறாங்க. இந்த முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா மொரார்ஜி தேசாய். ஓகேங்களா? நெக்ஸ்ட், லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டம் 2013. எப்போ லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டம் வரும்னா 2013. ஒவ்வொரு ஸ்டேட்டும் லோகாயுக்தா அமைப்பை உருவாக்கணும்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், சென்ட்ரல்ல லோக்பால் உருவாக்கப்பட்ட ஒரு வருஷத்துக்குள்ள எல்லா ஸ்டேட்டும் லோகாயுக்தா அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. முதல்ல லோக் ஆயுக்தாவை நடைமுறைப்படுத்திய மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. இதுவே முதல்ல லோக் ஆயுக்தாவை நடைமுறைப்படுத்துற மகாராஷ்டிரா. இதுவே முதல்ல லோக்பால் சட்டத்தை இயற்றிய மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா லோக் ஆயுக்தா சட்டத்தை இயற்றிய மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒடிசா. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க.
லோக் ஆயுக்தா வந்து எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன என்ன அதிகாரம் இருக்கு? லோக் ஆயுக்தாக்கு பரிந்துரை மட்டும் தான் அளிக்கும், தண்டனை கொடுக்குற ரைட்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் லோக் ஆயுக்தா ஆர்டருக்கு யார்கிட்ட சமர்ப்பிக்குதுன்னா ஆளுநர்கிட்ட சமர்ப்பிக்குது. ஓகேங்களா? இதுவே லோக் பால்னா குடியரசுத் தலைவர் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் எப்போ கொண்டு வராங்கன்னா 2018 கொண்டு வராங்க. 2018 ஜூலை 9 அன்று தமிழக சட்டசபையில் லோக் ஆயுக்தா மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. லோக் ஆயுக்தா சட்டத்தை கடைசியாக கொண்டு வந்த மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்கும். நெக்ஸ்ட் பதவி காலம் எவ்வளோன்னா 5 வருஷம்லேருந்து 65 வயசு. ஓகேங்களா? 5 ஆண்டுகள் அல்லது 65 வயசு. இதை யார் நியமனம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது. தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றனர். தலைவர் உறுப்பினர் யாரால் நியமிக்கப்படுறதுன்னா ஆளுநரால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாங்க. ஓகேங்களா? ஒரு தலைவர் எத்தனை உறுப்பினர்களை கொண்டதுன்னா 4 உறுப்பினர்களை கொண்டது. நேற்று என்ன பார்த்தோம்? லோக் அதாலத். லோக் அதாலத்தில் யாரெல்லாம் இருப்பா? ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ப்ளஸ் ஒரு சமூக பணியாளர் ப்ளஸ் ஒரு வழக்கறிஞர் இருப்பாங்கன்னு பார்த்தோம். ஓகேங்களா? அப்படியே ரீகால் பண்ணிட்டே வாங்க. தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்வுக்குழு உறுப்பினர்களை அமைப்பு மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடும். மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடும். தற்போதைய லோக் ஆயுக்தா தலைவர் யாருன்னா நீதிபதி பி தேவதாஸ். தற்போதைய லோக் ஆயுக்தா தலைவர் யாரு? நீதிபதி பி தேவதாஸ். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லோக் ஆயுக்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரிக்குள்ள கன்வென்ஷனாக இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம அர்ச்சனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு லோக்பால் கண்டென்ட் வரும், எல்லாரும் லோக் ஆயுக்தா பார்த்துருங்க. ஓகேங்களா? லோக்பால் வந்து கொஞ்சம் பெரிய கண்டென்ட், அது நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, பாய், தேங்க்யூ.